நாங்கள் மேலே உள்ள க்ளவுட்ஸ் என்ன அப்படின்றத செக்ரேட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் ஃபண்டிங்கை ரெடியூஸ் பண்ணுறது தான் எங்களோட மெயின் மோட்டோ. அண்ட் இப்போ வந்து நாங்கள் ஹார்ட்வேர் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிட்டு சாஃப்ட்வேரை அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்து நாங்கள் பண்ண போகிற நியூரோமார்பிக் டெக்கோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் இந்த கியூப்சாட்டை நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த கியூப்சாட் மூலியமாக எங்களுக்கு நிறைய டேட்டா கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், ப்ரெஷர் இதான் யூஸ் பண்ணி என்ன முடியும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மேலே உள்ள ரெயின் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் வெப்பம், ஈரப்பதம், காற்றழுத்தம் இந்த 3 விஷயங்களையும் அங்கே நமக்கு தகவலை திரட்டும். அதே நேரத்தில் பூமி மேலேருந்து படம் எடுக்கும். இந்த 2 விதமான அந்த நோக்கம்தான் அந்த செயற்கைக்கோளோட. ஒன்று தகவல், இன்னொன்று படம். இந்த படம்ன்றது நமக்கு அவ்வளோ முக்கியமான விஷயம் இருக்கோ இல்லையோ, இந்த வானிலை தகவல் வந்து ரொம்ப முக்கியம். நான் நிறையா சேட்டலைட்ஸை வந்து டிவியில் பார்த்துருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஊரில் ஒரு கிரவுண்டில் ஹீலியம் பலூனில் வந்து பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நியூவான அனுபவமாக இருந்தது. நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு சேட்டலைட் பண்ணணுன்றது எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இவங்கள பார்த்து நான் இது வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இது ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்டான மூமெண்ட்டாக இருந்துச்சு. அதாவது இந்த பாஸ்ட் 6 மந்த்தாக நாங்களே வந்து ஸ்டடி பண்ணி IEEE பேப்பர்ஸ்லேருந்து மற்ற பேப்பர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி இப்போ இவ்வளோ வந்து நியூமார்பிக் ரிசர்ச்சில் எங்களோட மெயின் கோல் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷன் நியூமார்பிக் சேட்டலைட் பில்ட் பண்ணி பை எண்ட் ஆஃப் 2030 நாங்கள் வந்து இஸ்ரோவோட கொலாப் பண்ணி லான்ச் பண்ணலாம் இருக்கோம். ஸோ இதுக்கு எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ இந்த பார்த்துட்டு இருக்கவங்க கம்பெனி சரி யாராவது சேர்ந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் சரி ஃபண்டிங் சப்போர்ட் சரி பண்ணுங்கள். strength away from 30 to 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 30 கிலோமீட்டர் சொல்லியிருக்கோமா சார்? ஒரு 6 மாதம் கேப் இருந்தது. அந்த 6 மாதம் கேப்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 1 இயர் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் 6 மந்த் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு பிளான் போட்டு இந்த சேட்டலைட் ப்ராஜெக்ட் வந்து